தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் 2026 நேத்தோட முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு டைம்ல நானும் என்னை சுத்தி இருக்கிறவங்கள ஃபேஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் விஷயத்த நீங்களும் உங்களோட லைஃப்ல ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தட் இஸ் கெட்டிங் டீஸ்ட் ஃபார் யர் பொலிட்டிக்கல் வியூஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த பார்ட்டி யூ சப்போர்ட். இதை பெரும்பாலும் பண்றது நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாவோ இல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ரிலேஷன்ஷிப்ல நம்மளோட இருக்கிறவங்களாவும் தான் இருக்கிறாங்க. அவங்க ஃபாலோ பண்ற ஒரு பார்ட்டியை நம்ம ஃபாலோ பண்ணலனாலும் இல்ல ஒரு ஐடியாலஜி டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னாலும் நம்ம மேல ஒரு அபியூசிவான ஒரு கமெண்ட்டை வச்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி கடந்து போயிட்டே இருக்காங்க. அது எப்படி அப்படின்னு தெரியல. அண்ட் சர்ப்ரைசிங்லி அந்த பர்சன் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களே வந்து ஏபொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சடனா தேர் டாக்கிங் அபவுட் பாலிடிக்ஸ், எக்கானமி, வேர்ல்டு பாலிடிக்ஸ் அண்ட் விமன் சேஃப்டி. யா, தட் இஸ் வெல் அண்ட் குட். ஹானஸ்ட்லி ஐ அப்ரிஷியேட் தட். அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். பட் எப்படி சடனா இது நடந்தது? வாஸ் இட் பிகாஸ் ஆஃப் அவேர்னஸ் ஆர் டிட் ஜஸ்ட் யுவர் ஃபேவரட் பர்சன் ஹஸ் என்டர்ட் பாலிடிக்ஸ்? எதனால நடந்தது அப்படின்றது இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களால ஐடியாலஜி அக்செப்டன்ஸ் அப்படின்றது அவங்களால முடியல. ஐடியாலஜி அப்படின்றது என்ன அப்படின்னா அது சும்மா வந்து நம்மளோட மண்டையில உட்காந்துராது. அது நம்மளுடைய வாழ்வாதாரத்து மூலியமாகவும் நம்ம வந்து கடந்து வந்த பாதையின் மூலியமாகவும் நம்ம பார்த்த பிரச்சனைகள் மூலியமாகவும் நம்மளுடைய ஹிஸ்டரி, நம்மளோட கல்ச்சர், இது எல்லாமே சேர்ந்துதான் ஐடியாலஜி அப்படின்றது உருவெடுக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு ஐடியாலஜி அப்படின்றது கண்டிப்பா டிஃபர் ஆக தான் செய்யும். ஏன்னா பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட், ஒப்பீனியன் ஆர் டிஃப்ரெண்ட். அப்ப அந்த டிஃபரன்சஸ் அக்செப்ட் பண்ணிட்டு போறதுலயும் பாலிடிக்ஸ் இருக்கு. அரசியலோட அடிப்படையான மனித உரிமையை பாதுகாக்கணும், மனித உரிமைக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணாம அடுத்தவங்களோட ஒப்பீனியன் மேல நம்மளோட ஒப்பீனியனை திணிக்கும் போது அப்போ அரசியல் மேல நம்மளோட கருத்து என்ன? அரசியல் வந்து நம்ம வந்து அறமாதான் நடத்திக்கிட்டு இருக்கோமா அப்படின்றதும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போதுதான் பாலிடிக்ஸ் மேலேயும் அது பாலிடிக்ஸ் மேல நம்ம எடுக்க போற அந்த டெசிஷன் மேலேயும் நமக்கே ஒரு தெளிவின்மை ஏற்படுது. இந்த ஆம்பிகுவிட்டிக்கு காரணம் பீப்புள் ஆகிய நம்ம தான். டெமோக்ரஸி இட்ஸ் நாட் ஒன்லி சம்திங் அபவுட் ஹூ யூ ஃபாலோ. இட் இஸ் ஆல்சோ அபவுட் how strong you are to respect something you don't agree with.